ඉන්දියා අගමැතිවරයා සහ ශ්‍රී ලංකා ජනාධිපතිවරයා වෙනුවෙන් ප්‍රභූ සම්මාන පිරිනැමීමෙන් අනතුරුව දැන් දෙරටේ නායකින් දෙපළ තම රාජ්‍යයන්හි නියෝජිත පිරිස හඳුනා ගැනීම සඳහා එක්වන මොහොත ශ්‍රී ලංකාව නියෝජනය කරමින් ශ්‍රී ලංකා ග්‍රාමාත්‍යවරිය ප්‍රමුඛ අමාත්‍ය මණ්ඩලයේ නියෝජිත පිරිසත් ශ්‍රී ලංකා රජයේ නියෝජිත පිරිසත් මේ සඳහා එක්ව සිටිනවා. ඒ වගේම ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා සමග ශ්‍රී ලංකාවට පැමිණි විශේෂ නියෝජිත පිරිසත් මේ මොහොත சந்தா எக்வ சிட்டினுவா. இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் உட்பட அமைச்சர்களை இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கின்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். அதேபோல இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுக்கு கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்பார்கள். We are now witnessing the Prime Minister of India, Narendra Modi, being introduced to the Prime Minister of Sri Lanka, including the official parliamentarians of Sri Lanka, who is being introduced right now to the Prime Minister of India, Narendra Modi, by Honorable President Anurakkumara Dissanayaka. பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற பல அமைப்புகளை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் பலவற்றில் இந்திய கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கைச்சாத்திட உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அரச பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மலையக மக்கள் பிரதிநிதிகளை கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளார்கள். விசேடமாக நாட்டினுடைய பொருளாதார மீளெழுச்சிக்கு உதயமாக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த விஜயம் அமைந்திருக்கின்றது. ඉන්දියාව ශ්‍රී ලංකාව ලෝකයේ කැපී පෙනෙන භූමියක පිහිටා තිබෙන රාජ්‍ය දෙකක්. සංස්කෘතිකමය වශයෙන් ඓතිහාසික සබඳතා ගණනාවක් මේ දෙරටේ ඉතිහාසය තුළ ලියවී තිබෙනවා. ඒ නිසාම ශ්‍රී ලංකාවේ ඉතිහාසය පෝෂණය වීමේදී ඒ සඳහා හේතුපාදක වුණු ඉන්දිය උපසංස්කෘතික ලක්ෂණ ශ්‍රී ලංකාව තුළත් විද්‍යාමාන වුණු තැන් අපට දක්නට ලැබුණා.